உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ. அது மட்டும் இல்லாம இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப ரீசெண்டா உள்ளார போயிட்டு நாக்குல வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார். எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோக்கு மேல அந்த லேடியோட போன்ல இருந்தது. அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்ப கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியா போய் போலீஸ்ல காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். மக்கள் பார்வை சித்ரான்றவங்க வந்து சில பேரை பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க. ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னாங்களா. ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும். நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன். அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க வந்து என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன். ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தோட நான் இந்த இதை ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா என்ன மாதிரி பேசியிருந்தாங்க, என்ன சித்தரிச்சு அது வந்து எப்படி பேசியிருந்தாங்கன்னா பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வந்து காசுக்கு போகிறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும். அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும். மிக தீவிரமா ஒரு இன்வெஸ்டிகேஷனை முன் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த யூடியூபர்ஸ், அதாவது இவங்க நான் பார்த்தது மொத்தமா அவங்களோட போன்ல பார்த்தது முழுக்க முழுக்க யூடியூபர்ஸோட நியூட் வீடியோ. அவங்க எல்லாருமே ஒரு ஆப்ல இருக்காங்க. அந்த ஆப் மூலியமா வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சிருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு செக்ஸ் மாஃபியா கேங். அவங்க வந்து என்னை அவதூறுப்படுத்தி பேசியிருக்காங்க. மக்கள் முன்னாடி வந்து ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காங்க. அந்த பேரை வந்து எனக்கு மீட்டி கொடுக்கணும். இல்லை அவங்க வந்து எனக்கு ஆதாரத்தை காட்டணும். நான் பேசினேன், நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றதை வந்து அவங்க ஆதாரம் காட்டணும். அப்படி காட்டலைன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும். இது விஷயமா காவல்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். பர்சனலாக என்னோட ஃபேமிலி கண்டென்ட் மட்டும்தான் போட்டிருப்பேன். அது தவிர எந்த ஒரு ஆபாசம் இருக்காது, எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தப்பாக இருக்காது. இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை எடுத்து போடட்டும். நான் யார்கிட்டயாவது தப்பாக பேசியிருந்தேன்னா அதை அவங்க ப்ரூஃபோட காட்டணும் எனக்கு. அப்படி காட்டலைன்னா இதே சேனல்ஸ் முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க முன்னாடி எனக்கு அவங்க பதில் சொல்லணும்.